14 வயசுனா 9வது படிக்கிறான். கொடுவாய். ஆமாம், கொடுவாய். திருப்பூர் பக்கத்தில் கொடுவாய். அப்போ அவங்க குடும்பம் இந்த விஜய் ரசிகனை உற்சாகப்படுத்துகிறாங்க. விஜயை போல வந்துருவார். பக்கத்தில் த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ். ஆமாம், எதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதியை தமிழர் தலைவர்கள் இழந்து விட்டார். மாதா என் புள்ள கரூர் ஐசியூவில் இருக்கு, திண்டுக்கல் ஐசியூவில் இருக்கு. இருந்தாலும் விஜயை பார்க்கறதுக்கு நான் பனையூர் வந்துட்டேன். அது செத்துதான் போல. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திரைப்படத்துறை தான் இந்த மக்களுக்கான கலாச்சாரம், பண்பாடு பாடமா இருக்கு. அப்ப இந்த இளைஞர் என்ன பண்றான்? இளைஞன்ல சிறுவன் 14 வயது. சீக்கிரம் பணம் வந்துடும். பணம் வரணும்னா நீ விஜயை பத்தி ரீல்ஸ் போடு. விஜயே இவருக்கு டெய்லி போன்ல பேசுறாரு, மெசேஜ் போடுறாரு, பாக்குறேங்கிறாரு, கொடுவாய்க்கு வரங்கிறாரு. அவைய 14 வயசு பையன் உங்களுக்கு என்ன கலெக்டர் வேலை வாங்கி தருவானா? இல்ல ஏதாவது எஸ்பி வேலை வாங்கி தருவானா? ஏட்டையா வேலை வாங்கி தருவானா? ஷேர் மார்க்கெட் என்ன தெரியும்? இந்த அறிவு பணம் கொடுத்தவனுக்கு வேண்டாம்? அறிவே இல்ல. விஜயை பின்தொடர்கிற யாருக்குமே இதுதான் நிலைமை. விஜய் மீது பக்தி வந்தால் உன்னுடைய புத்தி உரை வெளியேறிடுச்சு. இந்த சிறுவன் கிட்ட ஏமாந்து அவங்க பணம் கேட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா அவ சிறுவர் பள்ளியில் தான் போடணும். பெற்றோர்கள் தான் இவனை குற்றவாளியாக வளர்த்தி இருக்கிறார்கள். நான் கார் வாங்கினதை பார்த்து பொறாமை எல்லாருக்கும். ஆமா, கப்பலே வாங்கியிருக்கலாம், காரு சின்னதாக தான் வாங்கியிருக்கு. அன்பே இல்லாத அன்பு. அம்மா அப்பாவியா இருக்காங்க. கார் வாங்குவதில் மட்டும் அறிவாளியா இருக்காங்க. அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுப்பா. ஆன்லைன்ல பணம் சம்பாதிப்பதற்கான பல வழிமுறைகளை விளம்பரமா நம்ம பார்த்திருக்கோம். அதன் மூலமாக பலரும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாட்டில் இப்படி ஏமாற்றவர்களில் குறிப்பாக 14 வயதுடைய ஒரு சிறுவனுடைய வீடியோ வந்துட்டே இருக்கு. இவர்கிட்ட நாங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்றாங்க. அந்த சிறுவனும் கிட்டத்தட்ட தாவேக்காவுடைய பின்புலம் இருப்பதாக தன்னை முன்னிறுத்துகிறார். நான் மலேசியாவுக்குலாம் போயிட்டு வந்தேன், விஜயுடைய ஆடியோ லான்ச்சுக்கு, பட விழாக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. யார் இவருடைய பின்புலம் என்னவா இருக்கு நீங்க பாத்தீங்களா? நீங்க அந்த ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த இளைஞன், இப்போ சின்ன பையன், 14 வயசு. 14 வயசுனா 9வது படிக்கிறான். கொடுவாய். ஆமாம், கொடுவாய். திருப்பூர் பக்கத்தில் கொடுவாய். ஆமாம். இப்போ இந்த பையனுக்கு விஜய் ரசிகன். ஆமாம். அப்போ அவங்க குடும்பம் இந்த விஜய் ரசிகனை உற்சாகப்படுத்துகிறாங்க. என்னன்னு எப்படி உற்சாகப்படுத்துறான்னா, விஜயை போல வந்துடுவேன். 25 வயசு ஆகும்போது நீ விஜய் உடைய ஹீரோ. பக்கத்துல த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ். ஆமா, விஜய் உடைய ஹீரோ. நீ உனக்கு இப்போ ரோல் மாடல் விஜய். உனக்கு ரோல் மாடல் விஜய்க்கு ஒரு எஸ்ஏசி மாதிரி இங்க உங்க அப்பா. ஆமா. அப்போ அப்பாவும் அம்மாவும் தான் இந்த இளைஞனை உற்சாகப்படுத்துறாங்க. வழிகாட்டிகளே அப்பா அம்மா தான். கலெக்டர் ஆகுங்கன்னு சொல்லல, விஜய் மாதிரி ஆகுங்கன்னு சொல்லல. நீங்க சிஎம் ஆயிட்டா எல்லாரும் கீழே ஒரு குடை. ஒரு 500 ஐஏஎஸ் ஆபீசர், 500 ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகள் நீ கை கட்டி நிற்பாங்க. இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா பொண்ணை மாப்பிள்ளை பார்க்கணுமா, எனக்கு விஜய் மாதிரி மாப்பிள்ளை பாருங்க, இப்படி வந்துருச்சு சமூகம். விஜய் மாதிரி மாப்பிள்ளை விஜய் மாதிரி இருக்கணும். அப்படி என்ன இருக்கு அவர்கிட்ட? இது இங்க எல்லாமே சினிமா தான் கற்றுக் கொடுக்குது. பேர் வைக்கிறோம்னா சினிமாவில் பார்த்து தான் பேர் வைக்கிறான். புடவையே சினிமா பார்த்தா வாங்குறான். ஹேர் கட்டு எனக்கு ரஜினி இந்த படத்தில் இந்த இது மாதிரி வெட்டினார்ல, அந்த மாதிரி எனக்கு முடி வெட்டு. எங்கே போய் பாப்பர் சாப்பிட உட்காந்துட்டு ரஜினி எந்த படத்தில் இப்படி வெட்டியிருந்தாரோ அதே மாதிரி வெட்டு. முடியலைன்னா கூட. ஆமாம். பேண்ட்டை ரஜினி ஸ்டைலில், திரிஷா சேலை வந்துருச்சு. இப்போ இதே போல் இவர்களுக்கு இந்த திரைப்படத்தை தாண்டி எதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதியை தமிழர் தலைவர்கள் இழந்துட்டாங்க. ஆமாம். நீங்க மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரு தான் ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். மாதா அம்மா பெத்த பிள்ளை தூக்கிட்டு போய் விஜய கூட்டத்தில் நசுக்கி 2 குழந்தை செத்து போச்சு. அப்போ அவ என்ன சொல்றான்? நானும் செத்து இருக்கலாம், விஜய்க்காக தியாகம் பண்ணுவதற்கு தயார். இப்படி மாதாக்கள் வந்துட்டாங்க. குழந்தைய பறி கொடுத்து அம்மா சொல்றாங்க. ஆமா. இன்னொரு மாதா
என் புள்ள கரூர் ஐசியூவில் இருக்கு, திண்டுக்கல் ஐசியூவில் இருக்கு. இருந்தாலும் விஜயை பார்க்கறதுக்கு நான் பனையூர் வந்துட்டேன். அது செத்துதான் பொழைச்சேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. விஜயை நான் எப்படியாவது ஒரு முறையாவது பார்த்தேன். கருவில் 10 மாதம் சுமந்தெடுத்த பிள்ளை ஐசியூல இருக்காங்க, உயிருக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அந்த மாதிரி சொல்லுது. வீடியோவில் பார்க்குறோம். சரி, இப்படியான மாதாக்கள் பூரா இப்படி ஆயிட்டாங்க. பெற்ற குழந்தைய நாய் தூக்கிட்டு போகுது. கொண்டு போய் கள்ளக்காதில் பிறந்த குழந்தைய நாய் தூக்கி குப்பையில போட்டுறாங்க. கள்ளக்காதலில் பிறந்த குழந்தைய ஆத்துல விட்டுறாங்க. நம்ம கழிவறையிலே கூட கழிவறையில விட்டுறாங்க. தமிழருடைய அப்போ தமிழர்களுக்கான அறிவு சொல்லக்கூடிய தலைவர்களுடைய பற்றாக்குறை. கக்கன் இல்லை, காமராஜ் இல்லை, பெரியார் இல்லை, ரட்டமலை சீனிவாசன் இல்லை, அயோத்திதாச பண்டிதர் இல்லை. அப்ப இந்த இடைவெளியை யாரு நிரப்புறா? கோடம்பாக்கம் களிசடைகள். கோடம்பாக்கம் களிசடை. இவன் முன்னாடி அவன் கூட்டிட்டு போயிட்டான், அவன் முன்னாடி இவன் கூட்டிட்டு போயிட்டான். ஒரு பெண் நடிகையானால் அவ அந்த புறத்துல குறைந்தபட்சம் அவ பெரிய பீக்கில் இருக்கிற காலத்துல பல 100 பேர்களையாவது அந்த புறத்துல அவ சந்தித்தே ஆக வேண்டும். அவதான் நடிகை. நிச்சயமா கட்டாயமா. அப்போ இப்ப இவர்கள் எப்படி இந்த சமூகத்தினுடைய அடையாளமா பார்க்கப்படும்? சமூகத்தினுடைய இப்போ திரிஷா இருக்குன்னு வச்சுங்க, விஜயுடைய காதலியா படத்துல. அப்போ நிஜ வாழ்க்கையில ரவின்னு ஒருத்தர் விரும்புறார், திரிஷாவோட குறைந்த வயது உள்ள ஒருத்தர். சரி, அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். திரிஷாவை திருமணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாரு, காஷ்மீர் போறாரு, சுவிட்சர்லாந்து போறாரு, சுத்தி பார்க்க போறாரு. நம்ம ஆராய்ச்சியை பண்ண முடியும் அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு. அப்போ ஒரு ஸ்டேஜில் திரிஷா அவர்கிட்ட விலகிறது. அவர் பெரிய தொழிலதிபர். சரி, அவர்கிட்ட விலகிய பிறகு வேற ஒரு தொழிலதிபர். இப்படி ஒரு பெண், ஒரு திருமணம் என்பது ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன். இதான் தமிழ் மரபு. ஆனா திரைப்படத்துறையை பொறுத்த வரை ஒரு நடிகை நீங்க கிளாமர் ஆயிட்டா அத்தனை பேருடைய கண்களும் அவள் மீது தான். திரைப்படத்தில் அவர் மெருகேற்றிய பிறகு தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகளுடைய அந்த புறத்துக்கு போகாமல் அவளால் திரைப்படத்துறையில் நீடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. திரைப்படத்துறை தான் ஒரு விருந்துனா அப்ப ஒரு நடிகை அனுப்புறப்பா. கூவத்தூருக்கு என்ன யார் அனுப்பிச்சாங்க? யார் அனுப்புனாங்க? அத்தனை வேறையும் அனுப்பிச்சாங்க. கூவத்தூர் மாமா நம்ம கருணாஸ் இப்படின்னு சொல்றாங்க. நீங்க திரைப்படத்துறை தான் இந்த மக்களுக்கான கலாச்சாரம், பண்பாடு பாடமா இருக்கு. அப்ப இந்த இளைஞர் என்ன பண்றான்? இளைஞன்ல சிறுவன் 14 வயது சிறுவனை தாய் தந்தைகள் என்ன பண்றாங்க? உருமாற்றம் செய்யறாங்க. சீக்கிரம் பணம் வந்துடணும்டா. பணம் வரணும்னா நீ விஜய் பத்தி ரீல்ஸ் போடு, விஜய் வீட்டுக்கு போ, மலேசியா போ, விஜய் எங்க போறாரோ அதையே போ. விஜய் கூட இது ஒரு கார்பரேட் பிசினஸ் ஆகி போச்சு, மார்க்கெட்டிங் பிசினஸ். இன்ஸ்டால விஜய். அப்போ இதுல விஜயே இவருக்கு டெய்லி போன்ல பேசுறாரு, மெசேஜ் போடுறாரு, பாக்குறேங்கிறாரு, கொடுவாய்க்கே வரங்கிறாரு. அப்ப சொன்ன பிறகு தகுதியான ஆள். அப்போ இவன் கடன் கேட்டா எத்தனை ஆயிரத்தி அனுப்பி வைப்பதற்கு சகோதரிகளும் சகோதரர்களும் தயார் நிலைக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு அவனுக்கு பல லட்சம் ரூபாய் சேருது. அவன் 14 வயசு பையன் உங்களுக்கு என்ன கலெக்டர் வேலை வாங்கி தருவானா? எஸ்பி வேலை வாங்கி தருவானா? ஏட்டையா வேலை வாங்கி தருவானா? ஷேர் மார்க்கெட் என்ன தெரியும்? இந்த அறிவு பணம் கொடுத்தவனுக்கு வேண்டாம்? அறிவே இல்லை. விஜயை பின்தொடர்கிற யாருக்குமே இதுதான் நிலைமை. அதாவது பெரியார் தான் சொல்லுவார், உனக்கு பக்தி உள்ள போனா புத்தி வெளியேறிருங்குவார். பக்தி வந்தால் புத்தி போயிடும். விஜய் மீது பக்தி வந்தால் உன்னுடைய புத்தி உரை வெளியேறிடுச்சு. கணவன் மீதும் புத்தி இருக்காது. ஒரு பெண்ணு சொல்றா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனாலும் விஜயை போல எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற. அது எப்படி? இதோட அறிவார்ந்த சமூகமா? நான் இன்னொருத்தி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் விஜயை லவ் பண்றேங்கிறான். புருஷன் பக்கத்திலே இருக்கான். மிச்சர் பார்ட்டி. இன்னொருத்த கார்ல ஏறி எப்படியாவது இந்த மாலை விஜய் போட்டணும்,
அப்போ புருஷன் சொல்றான் காரு டேமேஜ் ஆயிருந்து, நீயே டேமேஜ் ஆனாலும் சரி, சுயவரம் மலை இது. நீயே டேமேஜ் ஆனாலும் சரி நானே விஜய்க்கு மாலை போடணும். இப்படி ஒரு காம வெறி பிடிச்ச கூட்டம், அது அப்படித்தான் சொல்லணும். விஜய் மீது காம வெறி பிடிச்ச ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வேற எந்த விஷயமும் அவர்களுக்கு தெரியாது. இல்ல ஒரு சின்ன பையன்கிட்ட ஏமாறுன்னு கூட தெரியாது. இல்ல அது நீங்க ஒரு விஜய் 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 நீங்க அப்போ மலேசியா வரைக்கும் பின்னாடி போறாங்க. மலேசியா வரைக்கும் விஜய் பார்ப்பதுக்கு போறாங்க. 85,000 பேர் ஒரு ஆளா இருந்து பார்க்கலாம். இதுக்கே ஒரு பெண் சொல்றா, நாங்கள் விஜய் பார்க்கறதுக்கு நேற்று மலேசியா வந்துட்டோம். மலேசியா போயிட்டு வரதுக்கு சாதாரண ஒரு நபருக்கு குறைந்தது ஒரு 50,000 ரூபா வேணும். எவ்வளவு? 50,000 ரூபா வேணும். இங்க பென்சிலின் ஊசி 50 ரூபாய்க்கு ஊசி போட முடியாமல் இறந்து போகிற கூட்டம் தமிழ்நாடு மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் செவிலியர்களுக்கு தற்காலிக செவிலியரை நிரந்தர செவிலியர் ஆக்க முடியல, இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் பூரா நீங்க பனியில, சாக்கடையில, கொசுல பெட்ஷீட் போட்டு படுத்து கிடக்குறாங்க. அவங்க 50,000 மலேசியா போயிட்டு வராங்க. அப்போ என்ன 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 கவர்ச்சி? விஜயை பார்த்தா விஜய் தன்னோடு உறவாடுவதை போல, நட்பு பாராட்டுவதை போல ஒரு வக்கிர உணர்ச்சி உருவாயிருது. இந்த சிறுவன் கிட்ட ஏமாந்து அவங்க பணம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்றாரு. ஏன்னா அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் போடணும். அவன் குற்றவாளியும் சொல்ல முடியாது. குற்றமா நடந்ததாக நிரூபிக்கவே முடியாது. என்னதான் தீர்வியா இதுக்கு? பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்றாங்க. என்ன தீர்வு? ஆதாரம்லாம் வச்சிருக்காங்க, நாங்கள் பணம் அனுப்புனதுக்கு ஆதாரம் இருக்கு, எல்லாம் இருக்குன்றாங்க. என்ன பண்ண முடியும்? இந்த பையன் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது. அவனை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடலாம். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துட்டு 18 வயசு ஆன பிறகு இன்னும் 4 வருஷம் அவன் இருப்பான். 18 வயசு ஆன பிறகு விட்டுருவாங்க. இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இந்த தம்பியை கொண்டு போய் போடுறாங்கன்னு இல்லையா, கைதுன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்களா? எப்படி? இல்லை, அது கைது தானே. அது சிறார்களுக்கான சிறை, சிறார்கள் சிறை. அதான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி சிறைதான். ஆமா, கைதுன்றதை பயன்படுத்தலாம். ஆமா, கைதுதான். நீ குற்றவாளிக்காக தானே அவனை சீர்திருத்த வேண்டியது இருக்கு. தப்பா போறான், மோசடி செய்யறான், ஏமாத்துறான், சமூகத்தை கெடுத்துருவான். அப்ப அவனை சீர்திருத்த வேண்டியது அரசுக்கு கடமை. அதனாலதான் அவனை கூட எங்க போடுறாங்க? சிறுவர்களை சீர்திருத்த பள்ளி. நீங்க இருங்க, சிறை என்ன? பெரியவர்களை சீர்திருத்துகிற பள்ளி வேற. அது என்ன அங்க போய் உடனே செக்கிலுக்கு சொல்றாங்களா? இல்லை வெள்ளைக்காரன் காலத்தில் மாதிரி ஏதாவது கைவண்டிகளுக்கு சொல்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கெல்லாம் பாறை உடைக்கணும், அன்னைக்கெல்லாம் கல் உடைக்கணும், செக்கு இழுக்கணும், இப்படி பல வேலைகள் செய்யணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ போய் குவார்டர் பிரியாணிலாம் கிடைக்காங்க, சாப்பிட்டு படுத்துக்கலாம். எங்கே காசு இருந்தால் கன்னிக்கு வார்டர் நடத்துகிற கேண்டீன் இருக்கு, அங்கே போய் சிக்கன் புரோட்டா சாப்பிட்டுக்கலாம், முட்டை புரோட்டா சாப்பிட்டுக்கலாம். எங்கே? எல்லா ஜெயிலையுமே. இது பெரியவங்களுக்கு. இது பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கு அரசு கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் மாதிரி சீர்திருத்துவதற்கு ஆசிரியர் வருவார். சிறை நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய சீர்திருத்த போதனைகளை சொல்லக்கூடிய, வள்ளுவரை சொல்லக்கூடிய, கம்பரை சொல்லக்கூடிய, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆசிரியர் வருவாங்க. அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு வகுப்படுப்பாங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது பண்ணுவாங்க. கண்டிப்பா கைது பண்ணுவாங்க. நீங்க 100க்கும் மேற்பட்ட புகார் இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, பெற்றோர்கள் இந்த குற்றவாளிகளே பெற்றோர்கள் தான். அப்படி? ஆமா, பெற்றோர்கள் தான் இவனை குற்றவாளியாக வளர்த்தி இருக்கிறார்கள். குற்றவாளியாக வருவதற்கு தந்தையும் தாயும் தான் முழு காரணம். அவர் பொறாமைன்றாரு. நான் கார் வாங்கினதை பார்த்து பொறாமை எல்லாருக்கும் அப்படின்னு. ஆமா ஆமா, கப்பலே வாங்கியிருக்கலாம், காரு சின்னதாக தான் வாங்கியிருக்காரு. கோடிகளை இப்ப லட்சத்தில் நின்று போச்சு. விட்டிருந்தா கோடிகளை குவித்திருப்பான் அந்த இளைஞன். இப்போ தாய் தந்தை 2 பேருக்கு தெரியாமல் இந்த சிறுவன் அன்பே இல்லாத அன்பு. இந்த சிறுவன் அத்தனை குற்றங்களுக்கு பின்னால் தாயும் தந்தையும் உண்டு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா? கண்டிப்பா அவங்க தான். ஏன்னா இப்ப அந்த காரு இவன் மேல வாங்க முடியாது, அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ இவ்வளவு பெரிய பணம் வர்றது அவங்க அம்மாவுக்கு தெரியும். அம்மா இந்த பணம் எப்படி வந்துன்னு அம்மா விசாரிச்சிருக்கணும்ல, சீட்டிங் பண்ணது வந்திருக்குன்னு தெரியுமில்ல. அப்பாவியா இருக்காங்க அம்மா. அம்மா அப்பாவியா இருக்காங்க. கார் வாங்குவதில் மட்டும் அறிவாளியா இருக்காங்க.
என் பேரில் 14 வயசு பையன் கார் வாங்கி கொடுக்குறான், இந்த பணம் வங்கியில் சேர்த்துருக்கான், நேராக கார் கம்பெனிக்கு போயிருக்கான். 14 வயசு பையனுக்கு எந்த கார் கம்பெனியும் கார் கொடுத்துருக்க மாட்டான். பணம் வச்சிருக்காரு. ஆமாம், அம்மாவும் அப்பாவும் போயிருப்பாங்க. அப்பெல்லாம் அம்மாவும் அப்பாவும் அப்பாவிகளாக இல்லை, அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். கார் வழக்கு வந்த பிறகு அப்பாவிகளாக மாறிவிட்டார்கள். அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கா போல. அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுப்பான், அப்பாவுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வாங்கி கொடுப்பான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா அப்பாவுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார், அம்மாவுக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடுத்துருப்பான். அப்போ இந்த அதாவது ஒரு வரலாற்று கதை இருக்கு. ஒரு மகன் பெரும் குற்றவாளி ஆயிட்டான். குற்றவாளி ஆன பிறகு மன்னன் என்ன பண்றான், யானையை விட்டு நசுக்க சொல்றான் தன் மகனை. இல்ல, ஒரு குற்றவாளிய யாரு, மன்னன். அப்போ அந்த குற்றவாளி சொல்றான், குற்றவாளி ஒரு 22 வயசு பையன். இப்ப சொல்றான், இந்த தண்டனைய எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுங்கிறான். மன்னன் ஏன்னு கேட்குறான். நான் முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு பையன்கிட்ட இருந்து அவனுடைய ஒரு பொருள் திருடிட்டு வந்துட்டேன், என்னை பாராட்டினாங்க. என்ன பாராட்டினார்கள், சீராட்டினார்கள், இந்த பழக்கத்தை வளர்த்துக்கொள், ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், இதை வளர்த்தி கொள்ளாங்க. அப்போதான் நான் இவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனாக மாறினேன். என்னை அன்னைக்கே 2 சூடு போட்டு அன்னைக்கே கண்டிச்சிருந்தா அடிச்சிருந்தா உதைச்சிருந்தா, என்னை திருத்தி இருந்தால், திருடுவையான சூடு போட்டிருந்தா கம்பியில, நான் இன்னைக்கு ஒரு நல்ல குடிமகனாக வந்திருப்பேன். இப்போ குற்றவாளியாக யானை காலில் நசுக்க சொல்லி மன்னன் உத்தரவு போட்டான். இப்போ இந்த குற்றத்திற்கு காரணம் என்னுடைய தாயும் தந்தை தான். ஒரு பிள்ளை எப்படி வளர்த்த வேண்டும் என்பது தாய்க்கும் தந்தைக்கும் தான் பெரிய கடமை இருக்கு. அந்த கடமையில் என்னுடைய தாயும் தந்தையும் தவறி விட்டார்கள். மற்ற தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு உதாரணமாக இவர்களை யானைக்காலில் மிதத்த பிறகு அவர்களையும் மிதியுங்கள். அதுதான் மன்னா என்னுடைய இறுதி ஆசைனா. மன்னன் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சான். மன்னனுக்கு குழந்தை இருக்கு, குழந்தை இருக்கு, மன்னனுக்கு பையன் வளர்றான். அப்பதான் யோசிச்சான். அதே போலதான் அன்பு கொடுவாய் அன்பு உடைய தாயும் தந்தையும் தான் இந்த உனக்கு எப்படா இவ்வளவு பணம் வருது, உனக்கு எதுக்கு இவ்வளவு ஃபோன் வருது, இத்தனை கடங்கார எதுக்கு கொடுக்க, ஏமா பணம் கொடுத்தா வேலை இவன் எங்க வேலை, இவனுக்கே வேலை இல்லை, இவன் எப்படி வேலை வாங்கி தருவான். அப்போ மகன் மோசடி செய்வதை ஏமாற்றுவதை ஊக்கப்படுத்துகிறார். தாயும் தந்தையும் ரசிக்கிறார். சம்பாதிக்கிறான்டா அவன், முட்டாள்கிடம் ஏமாத்துறான், விஜய் வச்சு ஏமாத்துறான். வேற யாரையும் சொன்னா பணம் தரமாட்டான், சிம்புவை சொன்னா தரமாட்டான், அஜித்தை சொன்னா தரமாட்டான். இப்ப ட்ரெண்ட் யாரு, விஜய் தான். அதனால விஜய் பேரை சொன்னா பணம் வருது. இத தாயும் தந்தையும் இதை அப்படியே டெவலப் பண்ணுப்பா. ஒரு வீடு இல்லை, ஒரு 10 ஏக்கரை வாங்கிடும். கொடுவாய் திருப்பூர் அவுட்டர் ஏரியா தான். அதாவது திருப்பூர் தாராவது நடுவில் இருக்கிற ஒரு ஊர் தான் கொடுவாய். அந்த கொடுவாயில விவசாயம் பண்ணை வீடு வாங்கிரு. பண்ணை வீடு வாங்கினா தான் நீ உண்மையாக உன்னுடைய திறமை வெளிப்படும். நீ விஜய் ரசிகர் என்பது அப்பதான் உண்மை. நீங்க பண்ணை வீட்டுல விஜய் கூட்டியாந்து நம்ம ஒரு பெரிய விழா எடுக்கலாம். விழா எடுத்தா பணம் கொடுத்தவனா ஆஃப் ஆயிடுவான், பணம் கொடுத்தவனா ஆஃப் ஆயிடுவான், கேள்வி கேட்க மாட்டான். இதை நகர்த்தி கொண்டு போவதுதான் அப்பா அம்மாவுடைய திட்டம். உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் அத்தனை பேருக்கும் இந்த 14 வயது அன்பு என்கின்ற இந்த சிறுவனை ஆசிரியர் உட்பட அத்தனை பேரும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். இப்ப இந்த கொடுவாய் அன்பை பார்த்து நிறைய கொடுவாய் அன்புகள் தமிழ்நாடு பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டேய் என்னடா பையன், உன்னை ஓ வயசு பையன் தான்டா, அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான், 13 வயசுல அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான், நீ அதே போல செய்டா. இப்படி தமிழ்நாட்டுல பல அன்புகள் உருவாவதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அன்பு. தடுதான் அன்பு உடைய தாயும் தந்தையும் இந்த 13 வயது பையனை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக, ஒரு மோசடிக்காரனாக, ஒரு மிக சமூக விரோதியாக வளர்த்திய குற்றத்திற்கு தாயும் தந்தையும் கடுங்காவல் தண்டனைய போட்டாதான் இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வை அடையும். 13 வயது அன்புகள் கொடுவாய் அன்புக்கு பதிலாக குன்னத்தூர் அன்பு, கும்மிடி பூண்டி அன்பு, இப்படி பல அன்புகள்
உருவாகாமல் இருப்பதற்கு இதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த சிறுவனை மீட்டெடுக்க முடியும். நிறைய சிறுவர்களையும் காப்பாற்ற மீட்டெடுக்க முடியும். நன்றிக்கு நன்றி, வணக்கம்.